Firstly, அந்த ஒரு pink color cloud. It's the sunset time, and I wanted to try this out in the setup. It's actually working good. And I just saw the blue Vanam OIC and the slower soft pink. Anyways, hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இந்த சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ஹாய், ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய் வெல்கம் டு அ டெய்லி எசென்ஷியல்ஸ் வீடியோ. இன்னைக்கு நான் இந்த வீடியோ வந்துட்டு ஈவினிங்காக தான் வந்து ஷூட் பண்ணுறேன். பட் டுடே என்னெல்லாம் நான் வந்து எசென்ஷியல்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வந்து என்னுடைய ப்ரீ ஹேர் வாஷ் ருட்டீன்லேருந்து ஃபைனலாக நான் போடுற பர்ஃப்யூம் வரைக்கும் இன்னைக்கு என்னோட ருட்டீனில் நான் என்னெல்லாம் யூஸ் பண்ணேன் அப்படின்றது உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது எல்லாமே அஃபோர்டபுள் பிக்ஸ் தான். அண்ட் நீங்கள் இது எல்லாத்தையும் இன்னுமே அஃபோர்டபுளாக வாங்கணும்னா ஐ ஹாவ் அ கிரேட் டிப். இப்போ அமேசானில் உங்களுக்கு சேல் டைம் நடந்துட்டு இருக்கு. இந்த மாதம் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து இந்த ஃபெஸ்டிவல் டைம்னால ஏகப்பட்ட சூப்பர் அமேசிங் டீல்ஸ் அண்ட் சேல்ஸ்லாம் வந்து இருக்க போகுது. ஸோ திஸ் வுட் பி த ரைட் டைம் டு கெட் யோர் ஃபேவரட் ப்ராடக்ட்ஸ் அட் அமேசிங் டீல்ஸ் அண்ட் நல்லா டிஸ்கவுண்டட் ப்ரைஸில் நீங்கள் வந்துட்டு வாங்கி என்ஜாய் பண்ணலாம். நான் இங்கே காமிக்க போகிற ப்ராடக்ட்ஸும் ஆல்ரெடி அஃபோர்டபுள் ப்ராடக்ட்ஸ் தான். இன்னுமே அஃபோர்டபுளாக நீங்கள் வாங்கினா this would be the right time to check out these products. So let's get into the video. As I am suffering from cold, have severe cold. Okay, last ஒரு 4-5 days சிவியராக இருந்தது. இப்போ கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. மறுபடியும் நான் ஏசியோட வாயில வந்து லிட்டரலாக உட்காந்துருக்கேன் அண்ட் அது அப்படியே லேசாக அடைக்க ஆரம்பிக்கும்னு நினைக்கிறேன். பட் as I am suffering from cold, நான் வந்துட்டு என்னுடைய ஹேர் ஆயில் ரொட்டீனை வந்துட்டு கொஞ்சம் ஸ்விட்ச் பண்ணியிருக்கேன். ஹேர் ஆயிலிங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 வாஷ்க்கு வந்து கட் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு வந்து அது ரொம்ப குளிர்ச்சி கொடுத்துரும் அப்படின்றதுனால. ஸோ நான் என்னுடைய லென்ஸுக்கு மட்டும் ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணுறேன். அண்ட் ஐ டோன்ட் நோ, லாஸ்ட் டைம் நான் ஏதோ ஹீட் ஸ்டைல் பண்ணும்போது என்னோட முடியை எங்கேயோ ஃப்ரை பண்ணிட்டேன். இந்த லோவர் செக்ஷனில் இருக்க முடி மட்டும் எண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா அப்படியே விரைச்சிக்கிட்டு இருந்தது. இட் லுக் ஸோ பேட். ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா, ஐ வாண்ட் டு கிவ் அ ப்ராப்பர் இன்டென்ஸ் நரிஷ்மெண்ட் அப்படின்ட்டு ஐ யூஸ்ட் திஸ் ஹேர் மாஸ்க் ஃப்ரம் ஷ்வாஷ்காஃப். இது வந்து ஷ்வாஷ்காஃபோட ஸ்பா எசன்ஸ் ஹைட்ரேட்டிங் க்ரீம் மாஸ்க். ஐ பின் யூசிங் திஸ் ஃபார் அ வைல் நவ். இன்னும் எனக்கு இந்த ஒரு டப்பே வந்து காலி ஆகல. திஸ் இஸ் அமேசிங். அது நான் வந்துட்டு இந்த மாதிரி ப்ரீ வாஷாக வந்துட்டு இதை யூஸ் பண்ணுவேன். ஸோ ஹேர் வாஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஐ அப்ளை திஸ் ஆன் தி லென்ஸ். ஓகேவா, நீங்கள் டேம்ப் பண்ணிட்டும் வந்துட்டு இதை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். முடியை கொஞ்சம் ஈரப்பதமாக்கிட்டும். நான் வந்து இந்த வாட்டி அப்படியே தான் வந்து அப்ளை பண்ணேன். ஸோ இதை வந்து என்னோட லென்ஸில் நல்லா நான் வந்து ஜெனரஸாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஹேர் வாஷ்க்கு ஜஸ்ட் ஒரு ½ அன் ஹவர் முன்னாடி இதை போட்டுட்டு ஐ திங்க் 30 to 45 minutes தான் நான் வந்துட்டு ஊற வச்சேன். அதுவே கொஞ்சம் அப்படியே உங்களுக்கு உங்கள் முடியல நல்லா ஊறி கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஆகும் இந்த மாஸ்க் போடுறது. அதுக்கப்புறம் யூ கேன் கோ வாஷ் ஆஃப் யுவர் ஹேர். ஸோ அதுதான் நான் பண்ணேன். அண்ட் இட் ஆக்சுவலாக சேவ் மை ஹேர். ஃப்ரிஸ்ஸை கண்ட்ரோல் பண்ணும், அந்த ஒரு ஷைன் கொடுக்கும், தொட்டாலே அந்த ஒரு சாஃப்டான ரிசல்ட் வந்து ஆப்வியஸாக தெரியும். ஸோ இது வந்து ஒரு இன்ஸ்டன்ட் ஃபிக்ஸ். என்னுடைய ஹேருக்கு வந்துட்டு நான் குவிக்காக ஒரு ரீபூஸ்ட் வந்து பண்ணணும், ஹைட்ரேஷனாக மாய்ஸ்சரைசேஷனாக அப்படின்னா திஸ் இஸ் த ஒன். இது யூஸ் பண்ணிட்டு ஐ யூஸ் தி L'Oreal ஹைலரான் பியோர் ஷாம்பூ அண்ட் கண்டிஷனர் பதிலாக L'Orealோட அப்சல்யூட் ரிப்பேர் ஹேர் மாஸ்க். இது வந்து என்னுடைய ஒரு ஃபேவரட் ப்ராடக்டாக இருந்துட்டு இருக்கு. ரீசெண்டாக ஐ டாக்ட் அபவுட் திஸ் இன் மை ஹேர் கேர் எசென்ஷியல்ஸ் வீடியோ. அந்த வீடியோ நீங்கள் போய் பாருங்கள் இன்னும் பார்க்கலாம் அப்படின்னா. ஸோ அதில் வந்துட்டு என்னுடைய கரண்ட் ஃபேவரட் ஹேர் கேர் ப்ராடக்ட்ஸ் நான் இப்போ யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது என்ன அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து தெளிவாக அதில் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். திஸ் இஸ் மை செகண்ட் பாட்டில். திஸ் ஹைட்ரேட்ஸ் மை ஸ்கேல்ப். ப்ராப்பராக வந்து ஆயிலி ஸ்கேல்ப் வந்துட்டு கிளென்ஸ் பண்ணி எடுக்கும். டேண்ட்ரஃபை சரி பண்ணுது. ஃப்ரிஸ்க் கொடுக்கல. I don't know how this is working, but this is working. I'm super happy about it. So இது and for mask, conditioner sometimes use பண்ணுவேன். mask இன்னைக்கு வந்து அந்த எக்ஸ்ட்ரா நரிஷ்மெண்ட்காக I thought I'll use இது. and இந்த காம்பினேஷன் I mean like அந்த ஸ்பா and இந்த ஹேர் மாஸ்க் they never fail me. இந்த ரெண்டு காம்பினேஷன் லைக் ஹேர் வாஷ்க்கு முன்னாடி இது அண்ட் ஹேர் வாஷ் அப்போ இது சூப்பர். லைக் இன்ஸ்டன்ட் அமேசிங் குட் ஃபிக்ஸ் ஃபார் தி ஹேர். அண்ட் என்னுடைய ஹேர் வந்துட்டு நான் சாப் பண்ணலாமா வேண்டாமான்னு இன்னும் கொஞ்சம் யோசனையாகவே இருந்துட்டுருக்கு. கொஞ்சம் லாங்காகவே வளர்ந்துருக்கு. வளர்ப்போம் கொஞ்ச நாள். ஸோ யா, ஹேர் மாஸ்க்கு இது. திஸ் இஸ் மை ஆல் டைம் ஃபேவரட். ஏகப்பட்ட டப்ஸ் வாங்கியிருக்கேன். மஸ்ட் ஹாவ் இஃப் யூ ஹாவ் ட்ரை டேமேஜ் ஃப்ரிஸி ஹேர். அதெல்லாம் எதுவும் பண்ணல. நீங்கள் ஹீட் டேமேஜ் மட்டும் நிறைய ஆனால் ரெகுலராக பண்ணுறீங்க அப்படின்னா கூட தட் மாஸ்க் would help. ஆஃப்டர் ஹேர் வாஷ் டேம்பாக இருக்கும்போது ஐ யூஸ்ட் L'Orealோட இந்த எக்ஸ்ட்ராடினரி ஆயில் அண்ட் சீரம். அனதர் ஃபேவரட் லைக் மஸ்ட் ஹாவ் ப்ராடக்ட். என்னுடைய ஃபேவரட் லைக் இது வந்து ரீசன்ட் ஃபேவரட் கிடையாது, எப்பயுமே இருக்கும் அந்த மாதிரியான ஒரு ப்ராடக்ட் இது. திஸ் ஜஸ்ட் gives my hair and the shine, non-sticky, non-greasyயான அந்த ஒரு glowy, glassy look effect வந்துட்டு என்னுடைய முடிக்கு வந்து இது கொடுக்கும். Now this looks like புதுசாக ஹேர் வாஷ் பண்ணாத முடி மாதிரி இருக்கு, ரைட்? பட் திஸ் லைக் ஃப்ரெஷ்லி வாஷ்ட் ஹேர்
என்னுடைய ஃப்ரிஸ் எல்லாத்தையும் அழகா எலிமினேட் பண்ணி இட் ஜஸ்ட் மாய்ஸ்சரைசஸ் மை ஹேர் செம்ம பியூட்டிஃபுல்லா. திஸ் இஸ் அமேசிங். ஐ லவ் இட். அண்ட் பை த வே ஐ ஹவ் ஆல்சோ காட் நியூ நெயில்ஸ் ஃபார் தி ஷோ கேர்ள் எரா. ஸோ ஒரு மாதிரி கொஞ்சம் ப்ரௌன் அண்ட் கோல்டு, அப்படியே ஒரு மாதிரி மார்பிள் ஃபாயில்டு nail artwork வந்துட்டு I got this done today by Teresa from Nail Static. You have to check her out. She's super talented. Like image வச்சு she literally recreated this amazing job. அடுத்து to lock in the moisture, இது வந்து it really makes a whole lot of a difference. ஓகேவா, உங்களுடைய ஹேர் கேர் கேம்ல அது முக்கியமா நீங்க ட்ரைனஸ்ல டேமேஜ்னால அவதிப்பட்டு இருக்கீங்கன்னா this one, இது வந்து Schwarzkopfoட மாய்ஸ்சர் கிக்கிங் ஸ்ப்ரே. இந்த ஸ்ப்ரே வடிவில் இருக்கக்கூடிய சீரம்ஸ் ஐ லவ் இட். ஏன்னா ஐ ஃபீல் லைக் சம்டைம்ஸ் கையில் எடுத்து பண்ணுறதை விட ஸ்ப்ரேயாக இருக்கிறது வந்துட்டு இன்னுமே ஈக்குவலாக வந்து என் முடியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றது. அண்ட் ஐ ஃபீல் என்னுடைய முடி வந்து ப்ராப்பராக மாய்ஸ்சரைஸும் ஆகும், அட் த சேம் டைம் லைட் வெயிட்டாகவும் இருக்கும் அப்படின்றது when I use spray based moisturizers for my hair. ரேஸ் அப்படின்ற பிராண்டை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் அது ஒரு வாட்டி கீழே போட்டேன். அந்த ஸ்ப்ரே பாட்டில் வந்துட்டு கொஞ்சம் டேமேஜ் ஆயிடுச்சு. ஸோ கையில் எடுத்து நான் சீரம் மாதிரி வந்து அப்ளை பண்ணிட்டு இருக்கேன். இதனுடைய 2வது டாப் ஆல்ரெடி நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ ரியலி லைக் இட். அதனால ஐ தாட் ஐ கிவ் திஸ் அ ட்ரை அகேன் அப்படின்ட்டு இதை நான் வந்து வாங்கினேன். அண்ட் இதை வந்து என்னுடைய முடிக்கு இந்த ஹேர் வாஷ்க்கு நான் யூஸ் பண்ணேன். அண்ட் இன்ஸ்டன்ட்டாக அகெயின் இட் ஃபிக்ஸ்ட் ஆல் தி ட்ரைனஸ் அண்ட் அந்த ஒரு வறட்சி இருந்த மாதிரியான ஒரு லுக் அது எல்லாத்தையும் இன்ஸ்டன்ட்டாக வந்து சரி பண்ணிடுச்சு. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, என்னுடைய முடிக்கு ரீசெண்டாக 2-3 ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் அட்டென்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஐ வாஸ் ட்ரைங் டிஃப்ரெண்ட் ஹேர் கேர்லிங் ரொட்டன். அதில் வந்து ஒரு மூஸ் வச்சு நான் ஒரு ஹேர் கேர்ல் வந்து ட்ரை பண்ணேன். அது வந்து நல்ல ஒரு கிரிப்பிங்கான மூஸ். அந்த கிரிப்பிங்கான மூஸ் போடுறதுனால என்னன்னு தெரியல, போட்டதுனால என்னன்னு தெரியல, எனக்கு என் முட்டையை வந்து ரொம்ப அப்படியே ஃப்ரை ஆன மாதிரி ஆயிடுச்சு. கேர்ள்ஸ்லாம் நல்லா அழகாக லாஸ்ட் ஆச்சு, சூப்பராக இருந்தது. பட் யூ கைஸ் டெல் மீ, இஃப் ஐ ஹேவ் டு வாஷ் மை ஹேர் லைக் உடனே, இப்போ நான் வந்து காலையில் மூஸ் போட்டு ஸ்டைல் பண்ணுறேன் அப்படின்னா, டு ஐ ஹேவ் டு வாஷ் இட் இன் த எண்ட் ஆஃப் த டே ஆர் அடுத்த நாளே நான் வந்து வாஷ் பண்ணிடணுமா அப்படின்ட்டு. ஏன்னா என்னோட ஹேர் வாஷ் ரொட்டீன் வந்து நான் ரெகுலராக பண்ணுற மாதிரி தான் பண்ணேன். 3 days கழிச்சு என்னால் சிக்கெல்லாம் எடுக்க முடிஞ்சது. ஓகேவா, ஹேர் சீரம்லாம் போட்டேன், சிக்கெல்லாம் எடுத்தேன். ஆனால் செம்மையாக சிக்காச்சு. முடி வந்து அப்படியே லிட்டரலாக பப்பான்னு ஆச்சு. அந்த மாதிரி டெக்ஸ்சர் எனக்கு முடியும் பார்த்ததே இல்லை. லிட்டரலாக அப்படியே ஃப்ரை ஆன மாதிரி இருந்தது சில பார்ட்ஸில் என் முடி, அந்த மூஸ் போட்டு நான் கேர்ல் பண்ண டைமில். ஸோ யூ லெட் மீ நோ, இப்போ இந்த மாதிரி நான் மூஸ்லாம் போட்டு கேர்ல் பண்ணுறேன் அப்படின்னா, டு ஐ ஹேவ் டு வாஷ் இட் இம்மீடியட்லி லைக் ஆஃப்டர் தி ஈவெண்ட் ஆர் தேவை முடிஞ்சதுக்கப்புறம் டு ஐ ஹேவ் டு வாஷ் இட்? லெட் மீ நோ. இது வரைக்கும் நான் அந்த மாதிரி உடனே ஹேர் வாஷ் பண்ணதில்லை. பட் மூஸ் நான் கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுருந்தா அது அப்படியே கொஞ்சம் விரைச்சிருந்ததுனாலே யூ லெட் மீ நோ. சரி, வாய் கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது இன்னைக்கு அப்படின்னா, இட்ஸ் பிகாஸ் ஆஃப் த கோல்டு அப்படியே அடைக்குது. நான் வந்து அப்படியே ஸ்கிப் பண்ணுற வேர்ட்ஸ் எல்லாம். தட்ஸ் தட். அடுத்த ப்ராடக்ட் உள்ள போகலாம். மூவிங் ஆன் டு பாடி கேர். பாடி வாஷ்க்கு வந்துட்டு ஐ பின் ரீசென்ட்லி யூசிங் இந்த டவோட மாய்ஸ்சரைசிங் பாடி வாஷ். இது வந்து நரிஷிங் பாடி வாஷ், மாய்ஸ்சரைசிங் நரிஷிங், எல்லாமே நரிஷிங், மாய்ஸ்சரைசிங், ஹைட்ரேட்டிங், இதெல்லாம் வந்து இட் மீன்ஸ் த சேம். ஓகே, உங்கள் ஸ்கின்னை வந்து ட்ரை ஆகாமல் பார்த்துக்க போது நல்லா வந்து ஒரு நரிஷ்மெண்ட், மாய்ஸ்சரைசேஷன் அண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்க போகுது. இது வந்து ட்ரிபிள் ஹைட்ரேஷன் சீரம் இன்டியூஸ்ட் பாடி லோஷன் அப்படின்னு பாடி வாஷ் அப்படின்னு சொல்றாங்க. திஸ் இஸ் குட். எனக்கு டவ்வோட ப்ராடக்ட்ஸ் வந்து இன் ஜென்ரல் பிடிக்கும். when it comes to பாடி கேர், ஹேர் கேருமே வந்து எனக்கு பிடிக்கும். லைக் நரிஷ்மெண்ட், மாய்ஸ்சரைசேஷன். இந்த சின்ன வயசுல இந்த மாய்ஸ்சரைசேஷன் வந்துட்டு எப்படி வந்து தெரியும்னா, லைக் எண்ணெய் வழிகிற மாதிரியா இருக்கும். நம்ம டவ் சோப்பெல்லாம் முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுறேன், நான் ஸ்கூல் டைம்லாம் யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த முகம் வந்து எண்ணெய் வழிகிற மாதிரியே இருக்கும். அது வந்து அந்த நரிஷ்மெண்ட் கொடுக்குறது, மாய்ஸ்சரைசேஷனை லாக்இன் பண்ணுறது. ஸோ அது வந்து எனக்கு ஆயிலி ஸ்கின் அப்படின்றதுனால அந்த சோப் போட்டால் எனக்கு எண்ணெய் வழியும் அப்படின்றது வந்து ஒரு டேர்ம் இருந்துட்டு இருந்தது. இப்போ ஆஸ் ஐ க்ரோ, சோப் நான் ரெகுலராக யூஸ் பண்ணல, கன்வீனியன்ஸ்க்காக யூஸ் பண்ணல அப்படின்னாலும் பாடி வாஷ்க்கு வந்துட்டு ஐ ஆப்சல்யூட்லி லவ் டவ்வோட பாடி வாஷஸ். I've been using different variants like throughout the year, மாத்தி, and I want to go back to the OG classic variant, and இது வந்து I got, and நான் சொல்றேன், this is really good. Dove body washes, if you have extremely dry skin, go ahead and give it a try. சூப்பரா இருக்கும், செம்மையா கேட்கும், நல்லா இருக்கும். இது ஒரு பெரிய பாட்டில் வேற. I got it in a good deal. இது ஆக்சுவல் ரேட் வந்து 560, பட் நான் அவ்வளோக்குலாம் வாங்கலாம், அரௌண்ட் 200 rupees சம்திங் தான் வாங்கணும், 270 அந்த மாதிரி. ஐ வாண்ட் டு கிவ் மை அண்டர்ஆர்ம்ஸ் அ பிரேக் ஃப்ரம் அந்த பாம் பேஸ்ட் அண்டர்ஆர்ம் ரோல்-ஆன்ஸ். ஸோ டவ்வோட ஈவன் டோன் அண்டர்ஆர்ம் ஸ்ப்ரே இட் இஸ். இது வந்து ஜஸ்ட் டு கீப் இட் லைக் ப்ரீதபிள் அந்த மாதிரி தான். இது வந்து என்னன்னா, ஐ ஹாவ் டு ரீஅப்ளை, அது மட்டும் தான். இப்போ டே டைம் ஒன்று, ஈவினிங் நான் போட்டிருக்கேன், நைட் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாட்டி ஸ்ப்ரே பண்ணிப்பேன். அது வந்து கொஞ்சம்
ட்ரையாகவும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகவும் வச்சுக்கும். இந்த பாம் பேஸ்ட்லாம் போடுறேன்னா எனக்கு வந்து அந்த அளவுக்கு ஸ்டிக்கி ஃபீலிங் இல்லைனா ஸ்வெட்டி ஃபீலிங் வந்து சீக்கிரமாக கொடுக்காது. பட் இந்த மாதிரி ஸ்ப்ரேஸ் வந்து இது கொடுக்கும். பட் ஜஸ்ட் கொஞ்சம் பிரேக் கொடுக்கணும் அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ஐ யூஸ் திஸ் டுடே. நல்ல ஒரு ஃப்ரெஷ்ஷான டால்கமி வாசனையோடையும் இருக்கும். ஸோ this is it. Face wash ka I've been using in the Minimalist oda salicylic acid based face wash. ஸோ இது ஒரே வாட்டி என் ஃபேமிலி மெம்பர் ஒருத்தவங்க வச்சுருந்தாங்க, நான் ட்ரை பண்ணேன், நல்லா இருந்துச்சு. ஸோ ஐ வாண்டட் டு கிவ் திஸ் அ ட்ரை. எனக்கு வந்து அந்த டெர்மகோவோட சால்சினமைட் ஆர் ஈவன் அந்த வெறும் சாலிசிலிக் ஆசிட் பேஸ் பண்ண ஃபேஸ் வாஷ் வந்து ரொம்ப பிடிக்கும். எனக்கு வந்து இந்த ஆயிலி ஸ்கின்னை கண்ட்ரோல் பண்ணும், மேக்கப் போடுறேன், அது ஒழுங்காக எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணும், போரை டீப்பாக கிளென்ஸ் பண்ணும் அப்படின்றதுக்காக ஐ ப்ரிஃபர் சாலிசிலிக் ஆசிட் பேஸ் பண்ண ஃபேஸ் வாஷஸ். அண்ட் திஸ் இஸ் ரியலி லிவிங் அப் டு மார்க். நல்லா இருக்கு, டீசெண்டாக இருக்கு, என்னுடைய முகத்தை வந்து அழகாக கிளென்ஸ் பண்ணுது, ஓவராக ஸ்ட்ரிப் டவுன் பண்ண மாட்டேங்குது, மாய்ஸ்சரைஸ்டாகவே வச்சுக்குது. ஸோ இது நல்லா இருக்கு. திஸ் இஸ் ஃப்ரம் மினிமலிஸ்ட். இதில் உங்களுக்கு 2% இருக்கு சாலிசிலிக் ஆசிட் வித் ஓட் எக்ஸ்ட்ராக்ட், ஜிங்க் அண்ட் அலன்டாயின். இட்ஸ் குட் ஃபார் ஆக்னே ப்ரோன் ஸ்கின். எனக்கு ஆக்னே ப்ரோன் இப்போ இல்லை, பட் டு பி ஆன் த சேஃபர் சைட் ஐ ஆல்வேஸ் மேக் ஷூர் ஐ ஹாவ் சாலிசிலிக் ஆசிட் என்னுடைய ஸ்கின் கேரில். அது சீரமும் வச்சுருக்கேன், அதையும் நான் வந்து அப்பப்போ யூஸ் பண்ணணும். இன்னைக்கு நான் பண்ணுறேன். தென் ஃபார் பாடி லோஷன் ஐ யூஸ்ட் இந்த எம்கெஃபினோட வெனிலா ட்ரீம் நரிஷிங் பாடி பட்டர். ஸோ ரீசெண்டாக ஐ காட் திஸ். அண்ட் எம்கெஃபினோட பாடி பட்டர்ஸ் வந்து ஐ ஹாவ் திஸ் ஆன் அண்ட் ஆஃப் திங் வித் தெம். ஏன்னா சம்டைம்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும், எப்போ பார்த்தாலும் அதே நான் யூஸ் பண்ணிட்டு இருப்பேன். சம்டைம்ஸ் நல்லா இல்லை, இட்ஸ் நாட் ஒர்க்கிங் அப் டு த மார்க் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் இது இட்ஸ் குட். அண்ட் நான் வாசனை இன்னும் நல்லா டீப்பாக இன்டென்ஸாக ரிச்சாக அந்த ஒரு வெனிலாயி ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணேன். அந்த மாதிரி எதுவுமே இல்லை, ரொம்ப பேசிக்கான ஒரு வாசனை மாதிரி தான் இருக்குது. ஒரு பியூர் டிசப்பாயின்மெண்ட். ஐ லிட்ரலாக லைக் எக்ஸ்பெக்டட் ஸோ மச் ஃப்ரம் தி பேக்கேஜிங்கோட இமேஜ் வச்சு. பட் யா, வாசனை மட்டும்தான். ஆனால் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து டீசெண்டாக தான் இருக்குது. ஸோ இந்த பாடி பட்டர் இதை வாங்கினே அப்படின்ட்டு நான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். பர்ஃப்யூம் அண்ட் பாடி ஸ்ப்ரே என்ன போட்டேன் அப்படின்னு லாஸ்ட்டாக நான் சொல்ல போகிறேன். ஸோ ஸ்டே டியூன். இரிட்டி விட்டது வானம். லெட்ஸ் மூவ் ஆன் டு மேக்கப். மேக்கப் வந்து ஐ ஹவ் பின் ட்ரைங் டிஃப்ரெண்ட் காம்பினேஷன் பேஸ் ப்ராடக்ட்ஸ். அண்ட் ஏதாவது புது ப்ராடக்ட்லாம் வாங்குறேன் அப்படின்னா நான் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஆல்சோ ஐ எம் ஆன் த கிளாஸ் ஸ்கின், கிளாஸ் சிக்கி ப்ளஷ் லுக் அந்த ஒரு ஃபேஸில் இருக்கேன் நான். ஸோ ஐ பின் ட்ரைங் டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ். அதெல்லாம் நான் என்னுடைய ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் வந்துட்டு உங்களுக்கு அப்பப்போ அப்டேட் பண்ணுறேன். ஸோ மேக் ஷூர் யூ ஃபாலோ மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் அண்ட் என்னுடைய யூடியூப் சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணனா மேக் ஷூர் யூ சப்ஸ்கிரைப் இட்டும் கூட. ஷார்ட்ஸ்லாம் வந்து நிறைய ப்ராடக்ட் ரிவ்யூஸ், மேக்கப் டிப்ஸ்லாம் நான் வந்துட்டு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கோங்க. Now let's move on to the makeup things that I actually used today. ரொம்ப நாள் கழிச்சு I used in the foundation. இது வந்து Makeup Revolution உடைய IRL Filter Foundation in shade F13.2. நான் F13.2 ஓட கன்சீலரோட பெரிய ஃபேன் நான். பட் இன்னைக்கு நான் வந்து ஒரு ரொம்ப இன்டெப்த் ரிசர்ச் பண்ணேன். இந்த F13.2 எங்கேயாவது கிடைக்குதா அப்படின்ட்டு ஐ வாஸ் ஸோ டெஸ்பரேட். என்கிட்ட இப்போ 2 இருக்கு, ஆனாலும் இப்போ வந்து எல்லா இடத்துலையும் அது வந்து அவுட் ஆஃப் ஸ்டாக்காக இருக்கு. அது திருப்பி வருமா என்னன்னு கூட தெரியல. ஸோ ஐ வாண்டட் டு செக் என்னோட ஃபவுண்டேஷன் அதே மாதிரி இருக்கா அப்படின்ட்டு. டெஃபினட்டாக ஃபார்முலேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவே திக்கா, இது ஆக்சுவலாக ஒரு ஃபவுண்டேஷன் ஐ மீன் கன்சீலர் மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணுது. ஆனால் அந்த கன்சீலர் இட் பெர்ஃபார்ம்ஸ் லைக் டெய்லி வேர் ஃபவுண்டேஷன். ரொம்ப ஹெவியாக இருக்காது, கவரேஜ் டீசெண்டாக கொடுக்கும். ஆனால் எனக்கு அந்த ஷேட், அந்த ஒரு நியூட்ரல் ப்ரௌன் ஷேட் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஐ கேவ் திஸ் அ ஷார்ட் இன்னைக்கு என்னுடைய மேக்கப்புக்கு. ஜஸ்ட் என்னுடைய கன்சீலர் போடுற ஸ்பாட்ஸில் மட்டும் ஐ ட்ரைட் திஸ். ஐ வாண்ட் டு செக் இட். ஆக்சுவலாக இட்ஸ் ஓகே தான். நான் ஃபவுண்டேஷனாக நான் கன்சீலர் மாதிரி யூஸ் பண்ணேன். இந்த மாதிரி யூஸ் பண்ணலாமா இப்போதைக்கு அப்படின்றதுக்காக. ஆக்சுவலாக யூ கேன் கெட் திஸ். இப்போ F13.5 தான் அந்த கன்சீலரோட ஷேட் நேம். அது வந்து அவைலபிளாக இல்லைனா யூ கேன் கெட் திஸ். இது இப்போதைக்கு அவைலபிளாக இருக்குது. ஐ பர்சனலி லவ் மேக்கப் ரெவல்யூஷனுடைய டார்க்கர் ஷேட் ரேஞ்சஸ். ஏன்னா அவங்க ரொம்ப ஆரஞ்சான அந்த ஒரு அண்டர்டோனில் போக மாட்டாங்க. லைக் டிஃப்ரெண்ட் அண்டர்டோன்ஸ் இருக்கும், பேலன்ஸ்டாக வச்சுப்பாங்க. சில ரேஞ்சஸில், எல்லா ரேஞ்சஸ்லையும் சொல்ல மாட்டேன், சில ரேஞ்சஸில் ரொம்ப ஆரஞ்சு டார்க் ஷேட்ஸ் தான் இருக்குது. பட் இப்போ வரைக்கும் நான் ட்ரை பண்ணதில் இந்த ஐஆர்எல் ஃபில்டர் ஃபவுண்டேஷன்ஸில் வந்துட்டு அந்த அண்டர்டோன் ரேஞ்ச் இஸ் குட். ஸோ ஐ ரெக்கமெண்ட் திஸ். இது நல்லா தான் இருக்குது. இட்ஸ் குட் ஃபார் ஆயிலி ஸ்கின் சின்ஸ் இட்ஸ் அ மேட் ஃபவுண்டேஷன். நீங்கள் நிறைய போடுறீங்கன்னா அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெவியாகும். நீங்கள் ட்ரை ஸ்கின்ல இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் மிக்ஸ் வித் யோர் மாய்ஸ்சரைசர், இல்லைனா சன்ஸ்க்ரீன், இல்லைனா ப்ரைமர். அது கூட நீங்கள் இதுக்கு கொஞ்சமாக எம்எல்சிஃபை பண்ணிட்டு போடுறீங்கன்னா இட் ஒன்ட் பி தட் ட்ரையிங் ஆன் யுவர் ஸ்கின்.
செட் பண்ணி ஆகணும். ஸோ ஐ யூஸ்ட் மேப்ளினோட காம்பேக்ட், நத்திங் நியூ, மை ஃபேவரட், ஆல் டைம் ஃபேவரட். மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீனை விட்டுட்டேன். இருங்க மேக்கப் முடிச்சுட்டு நான் டக்குன்னு அதையும் சொல்லிடுறேன் என்ன பண்ணேன் அப்படின்ட்டு. ஃபார் தி ஐப்ரோஸ் ஐ யூஸ்ட் மிஸ் கிளேரோட ஐப்ரோ பென்சில். யா, சம்டைம்ஸ் ஹேப்பன்ஸ். வேறு ப்ராடக்ட்ஸும் வந்து ட்ரை பண்ணுவேன். அந்த மாதிரி ட்ரை பண்ணது இது. அண்ட் தென் இதையே தூக்கி நான் என்னுடைய லிப் லைனராகவும் யூஸ் பண்ணிட்டு இந்த மேப்ளினோட ஆம்பிஷியஸ் இந்த ஷேட் வந்து புதுசாக ஐ காட். ஓகேவா, புதுசாக நிறைய ஷேட்ஸ் வந்து மேப்ளினில் லான்ச் ஆகிருந்தது. ஐ வாட் அ ஃபியூ ஷேட், லைக் 2 to 3 ஷேட்ஸ் வாங்கினேன். அதில் இந்த ஆம்பிஷியஸ் வந்து நான் முன்னாடியே வாங்கணும்னு நினச்சிட்டு இருந்தது. இது வந்து ஒரு வார்ம் அண்டர் டோன் ரெட், கொஞ்சம் ஆரஞ்ச் டு வார்ம் அண்டர் டோன் இருக்கிற மாதிரி இருக்கிறது. ஐ யூஸ்வலி யூஸ் பயனீர், அது வந்து கூல் அண்டர் டோன் ரெட். ஸோ திஸ் இஸ் வாட் ஐ ஹாவ் ஆன் மை லிப்ஸ் ரைட் நவ். I don't mind, but I prefer the cool undertone red lips தான் என்னுடைய ஸ்கின் டோனுக்கு. பட் yeah, this is not too bad. அப்புறம் I also tried another blush. அது வந்து நான் இப்போ சொல்ல போகிறது கிடையாது, அதை வேறு மாதிரி நான் ட்ரை பண்ண போகிறேன். இட்ஸ் அ வெரி பியூட்டிஃபுல் ரஸ்டிக் ரெட் ப்ரௌன், அந்த ஒரு கிளேஸ்ட் blush லுக் கொடுக்குற மாதிரியான ஒரு blush. அதுக்கு யூ ஸ்டே டியூன், ஓகேவா? ஐ வில் டாக் அபவுட் தட் இன் எனி ஆஃப் மை ஷார்ட்ஸ் வீடியோ மேபி. பட் இப்போ வந்து ஈவினிங் இந்த ஷூட் பண்ணுறதுக்கு உட்காரதுக்கு முன்னாடி ஐ டாப்ட் திஸ் அப் வித் this one, L'Orealோட Lumi liquid blush. I want to give a shout out to this product. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. கொஞ்சோண்டு போதும், it goes a long way and it also stays for a super long period of time. இது மாதிரி நான் சொன்ன அந்த blush வந்து நல்லா இருக்கு, but it didn't actually stay for a longer period of time. Like எனக்கு கொஞ்சம் காணாம போச்சு, அதனால தான் I topped this up. So you tell me, how you feel. எனக்கு என் முகத்தில் இந்த ப்ளஷ் இருக்கிறது யூஸ்வலாக நான் போட மாட்டேன். ஏன்னா நேரில் பார்க்குறவங்களும் வந்துட்டு அதை கண்டுபிடிக்கிறாங்க, என்ன ப்ளஷ்லாம் போட்டிருக்கா அப்படின்ட்டு. எனக்கு வந்து ஓவராலாக என்னுடைய முகத்தில் வந்துட்டு அந்த ஒரு பிரைட்டர் லுக் வந்து ப்ளஷ் வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு பர்சனலாக இருக்கும். ஏன்னா நான் எதுவுமே இங்கே போட மாட்டேன், ஜஸ்ட் ப்ரான்சரோட சைட்ஸில் விட்டுருவேன். ஸோ இந்த ஏரியா ஃபுல்லாகவே வந்து எனக்கு வெறும் கன்சீலர் அண்ட் பவுடராக இருக்கும். ஸோ அது வந்து கொஞ்சம் வைடர் சீக்ஸ், பிரைட்டர் சீக்ஸ் லுக் வந்து எனக்கு கொடுக்கும். ப்ளஷ் போடுறதுனால அது ஒரு கலர் அண்ட் டைமென்ஷன் வந்து இங்கே கொடுக்குது. அது வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் அண்ட் டல் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல். வாட் யூ திங்க்? எனக்கு தெரியல, கேமராவில் மேபி இட் லுக்ஸ் நைஸ், பட் இன் ரியல் லைஃப் I still am like getting used to it. என்னால் அதை ஃபுல்லாக வேண்டானும் விட முடியல. I badly want that nice rosy cheek with glassy skin. And then அவ்வளோதான், டக்குன்னு மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் சொல்லிடுறேன். மாய்ஸ்சரைசருக்கு வந்து பாண்ட்ஸோட இந்த மாய்ஸ்சரைசிங் ஜெல் மை ஃபேவரட். ஓகே, ஒன் ஆஃப் மை ஃபேவரட்ஸ். இது மட்டும்தான் கிடையாது. ஸோ இன்னைக்கு ஐ யூஸ் திஸ். அதுக்கப்புறம் ஃபார் சன்ஸ்க்ரீன் பியூட்டி ஆஃப் ஜோசானோட இந்த சன்ஸ்க்ரீன். இது வந்து ஃபார் ஆயிலி ஸ்கின்னுக்கு கொஞ்சம் ஆயிலியான லுக் வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சன்ஸ்க்ரீன், பட் இட்ஸ் வெரி எஃபெக்டிவ். இதுலேயே ஒரு அக்வா வேரியன்ட் இருக்கு. ஐ ஜஸ்ட் பிளேஸ்ட் அன் ஆர்டர் ஃபார் இட். அது வரும், அது வந்துச்சுன்னா எப்படி இருக்கு அப்படின்றத என்னுடைய அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறேன். பட் திஸ் இஸ் ஆல்சோ நைஸ், நல்லா இருக்கும். இந்த கம்மிங் டைம் ஆஃப் த இயருக்கு லைக் அந்த கொஞ்சம் குளுமையாக இருக்கும், கொஞ்சம் ட்ரையிங்காக இருக்கும்ல, அதுக்கு வந்து இது இன்னுமே ஆப்டாக இருக்கும். ஆல்சோ இது போட்டால் ப்ரைமர்லாம் போடணும் கூட அவசியம் கிடையாது. ஸோ ஐ ஸ்கிப் ப்ரைமர், இதை மட்டும் போட்டு I just straight-ஆ applied foundation. and நான் இன்னைக்கு ஆரஞ்ச் கன்சீலர்லாம் கூட எதுவுமே போடல. அந்த ஃபவுண்டேஷன் கொஞ்சம் அது லைட்டாக அந்த ஒரு கிரேனஸ் வந்து கொடுக்குது தான். அது வந்து பார்க்க கொஞ்சம் நேச்சுரலான லுக் தான் வந்து கொடுக்குது. லைக் மை ஸ்கின் பட் பெட்டர் மாதிரி, மைல்டான பெட்டர் மாதிரி. ஓகே, லாஸ்ட் 2 ப்ராடக்ட்ஸ், பாடி ஸ்ப்ரே அண்ட் பர்ஃப்யூம். இன்னைக்கு I gave break for my Bath and Body Works perfumes. Okay, I went ahead and used one of my favorites. இது வந்து யார்ட்லேயோட பாடி ஸ்ப்ரே. பார்த்தீங்களா எவ்வளோ காலி பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ரொம்ப பிடிக்கும் இது. இது வந்து ஆல்பின் ரோஸ் அண்ட் பிளாக் கரண்ட் இருக்கக்கூடிய ஒரு ஃபைன் ஃப்ராக்ரன்ஸ் மிஸ்ட். ஐ லவ் திஸ். ஐ லிட்ரலி குளிச்சிஃபை இன் திஸ். ஓ மை காட், ஐ லவ் திஸ். இது வந்து ஜார்ஜான் மன்னோட சியோட ஒரு டியூப் நான் சொல்லியிருக்கேன். அது இல்லைன்னா இன்னொன்று போடும், ஏதோ ஒன்று நடுவில், ஐயோ மறந்து போச்சு, டிசையர் ஃப்ரம் கால்டன் லண்டன். யா, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது வந்து கரெக்டாக அந்த கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடி அந்த ஒரு என்கேஜ்மெண்ட் டு கல்யாணம் ஆகிற ஃபேஸில் இதே தான் நான் வந்து ரெகுலராக போட்டுட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஸோ இட் ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தட் அந்த இயர் ஸ்டார்டிங் அந்த டைம். ஐ திங்க் ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் இந்த 3 மாதம் அரவுண்ட் இது சுற்றி. ஸோ இட் ஜஸ்ட் இன்ஸ்டண்ட்டாக ரிமைண்ட்ஸ் மீ ஆஃப் தேட் பர்டிகுலர் ஃபேஸ். எனக்கு இந்த பர்ஃப்யூம்ஸ் வந்து இட் பிரிங்ஸ் பேக் சம் மெமரிஸ். சில வாசனை கொஞ்சம் கேப் விட்டுலாம் நாம் வந்து பார்க்குறேன் அப்படின்னா. ஸோ அதில் வந்து இன்னைக்கு நான் யூஸ் பண்ணும்போது வாவ் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஐ காட் திஸ் பர்ஃப்யூம் ஃபார் த லவ் ஐ ஹாவ் ஃபார் சமந்தா. ஆக்டிங்காக கிடையாது, ஐ லவ் டு see her on screen. ஓகே, ஐ லவ் how she carries herself. அவங்களுடைய ஸ்டைலிங் எனக்கு வந்து பிடிக்கும். ஸோ பர்ஃப்யூம்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னோடனே ஐ வாண்டட் டு கிவ் இட் அ ட்ரை.
ஸோ எது ஒன்று ட்ரை பண்ணலாம், ஏதாவது ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு நான் இந்த ரோஸ் வாங்கினேன். எனக்கு வந்து ரோஸ் சம்மந்தப்பட்ட பர்ஃப்யூம்ஸ் பிடிக்கும் அப்படின்றதுனால. Unfortunately, the spray is not working. It is not working and it just broke my heart. Literally. It is not working. Okay. நானும் என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன். இதுக்கு என்ன பண்ணலாம், ஏதாவது தெரிஞ்சா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ. வாசனை வைஸ் ரோஸ் அண்ட் wood ப்ராமினெண்ட்டாக தெரியுது. அண்ட் wood தான் எனக்கு ரொம்ப எலிவேட்டிங்காக தெரியுது. ட்ரை டவுனில் ஒரு மாதிரி சாஃப்டான அந்த ரெட் ரோஸ் வாசனைகள் வந்து வெளியில் எட்டி பார்க்குது. இதில் பிங்க் பெப்பர், டர்க்கிஷ் ரோஸ் அண்ட் wood இதெல்லாம் தான் வந்து மெயின் எலிமெண்ட்ஸ் லைக் நோட்ஸ். எனக்கு வந்து இது ஸ்ப்ரே ஒழுங்காக ஒர்க் ஆகிறதுனாலே பெரிய டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏதாவது வழி இருந்தால் சொல்லுங்கள், இது என்ன பண்ணால் அந்த ஸ்ப்ரே சரியாகும் அப்படின்னு. நான் இதெல்லாம் எடுத்துலாம் பார்த்தேன். நான் வந்து கூகுள் பண்ணி பார்க்கறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து கேட்குறேன். ஸோ இஃப் யூ கைஸ் நோ anything, please do let me know. I think I covered everything but except for ஒரு 2 products அதை நான் காலையில் யூஸ் பண்ணது, டெஸ்ட் பண்ணது. அந்த கிளாஸ் ஸ்கின்னுக்காக ப்ளஷ் அண்ட் அந்த ஒரு கிளாஸ் க்ளோ கொடுக்குற ஒரு ப்ராடக்ட். அது என்னன்றது நான் சொன்ன மாதிரி ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோவில் நான் உங்களுக்கு வந்து ரிவீல் பண்ணுறேன். ஸோ மேக் ஷுர் யூ ஃபாலோ மீ, சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க மறக்காமல். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த செட்டப் அடிக்கடிலாம் பண்ண மாட்டேன், பட் பண்ணலாமா என்னன்றது எனக்கு சொல்லுங்கள். I just wanted to try something different. I'm also going to do another video in a different setup இப்போ பார்ப்போம். இன்னைக்கு வீடியோக்கு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்திக்கோங்க. ப்ராடக்டோட லிங்க்ஸ் எல்லாம் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இப்போ அமேசானில் உங்களுக்கு சேல் டைம் வந்துட்டு இருக்கு. ஸோ திஸ் would be the right time to check out உங்களுக்கு தேவையான ப்ராடக்ட், நீங்கள் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கணும்னு நினைக்கிற ப்ராடக்ட், புதுசாக ட்ரை பண்ணணும்னு நினைக்கிற ப்ராடக்ட்ஸ் இது எல்லாத்தையும். ஸோ மேக் ஷுர் யூ யூஸ் திஸ் சேல் டைம் எஃபெக்டிவாக. அவ்வளோதான் இன்னைக்கு வீடியோக்கு. இதோட நான் கிளம்புறேன். உங்க எல்லாரையும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பாய்.